ஹே கைஸ் வெல்கம் பேக். ஸோ இந்த ஒரு வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ லைக் நம்ம நேற்று சொன்ன மாதிரியே வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த மாதிரி ஒரு டெக்ஸ்ட் வந்து வைப்போம். ஸோ அந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணால் லைக் வந்துட்டு நமக்கு இன்னொரு வெப்சைட்டுக்கு வந்து எடுத்துகிட்டு போகுது இல்லையா, ஒரு லிங்க்காக. ஸோ இந்த மாதிரி ஒரு லிங்க் வந்து எப்படி வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் வந்துட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம பார்க்கலாம். ஓகேவா, ஃபைன். ஸோ நம்ம வந்துட்டு ஃபஸ்ட்டு விஷுவல் ஸ்டுடியோ கோட் ஓப்பன் பண்ணிக்கிறோம். ஓகேவா, ஸோ இதுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இதை வந்து என்ன டேகுன்னு சொல்லுவாங்க அப்படின்னா ஆங்கர் டேக் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. என்னது அப்படின்னா லிங்க்கு வந்து வைக்கிறதுக்கு ஆங்கர் டேக் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இதோட ஷார்ட் ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா ஏ. ஓகேவா, ஸோ ஏன்னு சொல்லிட்டு தான் இந்த டேகை வந்துட்டு நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா மென்ஷன் பண்ணணும். ஓகேவா, ஃபைன். ஸோ இதை வந்துட்டு நம்ம வந்து ஜஸ்ட்டு ரைட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேவா, ஃபைன். ஸோ ஜஸ்ட் வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஏ அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் ரைட் பண்ணிட்டு என்டர் ப்ரெஸ் பண்ணுறேன். ஸோ இது வந்து என்ன பண்ணிடும்னா எனக்கு வந்து ஹெச்ரஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆட்ரிபியூட்டும் வந்து கொண்டு வந்திருக்கு. ஓகேவா, ஸோ ஏ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஆங்கர் டேக். இது வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவோம், நம்ம ஒரு இதை லிங்க் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். ஓகேவா, ஹெச்ரஃப் அப்படின்றது நம்ம முன்னாடி வீடியோவில் வந்து ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஹைப்பர் லிங்க் ரெஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு டெக்ஸ்ட் வைக்கிறீங்க, அந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணால் எந்த வெப்சைட்டுக்கு போகணுமோ அந்த வெப்சைட்டோட லிங்க்கை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இல்லை வந்துட்டு நம்ம மென்ஷன் பண்ணணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ இங்கே என்ன மென்ஷன் பண்ணுறேன் அப்படின்னா https://www.google.com அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறேன், கூகுளோட அஃபிஷியல் வெப்சைட் லிங்க்கை வந்து கொடுத்துக்கிறேன். ஓகேவா, ஸோ இப்போ அவுட்புட்டில் பார்த்தா வந்துருமான்னு கேட்டால் நமக்கு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா டெஃபினட்டாக அவுட்புட்டில் வந்துட்டு வந்திருக்காது. பிகாஸ் இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா லைக் வந்துட்டு ஹெச்ரஃப் கொடுத்தாச்சு, ஏ டேக் கொடுத்தாச்சு. பட் இந்த இடத்துல வந்துட்டு நம்ம ஒரு டெக்ஸ்ட்டோ ஏதாவது வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா கொடுக்கணும். ஸோ அப்போ மட்டும்தான் இது வந்துட்டு என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு ஒர்க் ஆகும். பிகாஸ் இந்த டெக்ஸ்ட்டில் தான் என்ன பண்ண போகிறோம், இந்த லிங்க்கை போயிட்டு என்ன பண்ண போகிறோம், நம்ம எம்பட் பண்ண போகிறோம். இந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணால் இந்த வெப்சைட்டுக்கு போகணும் அப்படின்ற மாதிரி தான் நம்ம வந்து ஆங்கர் டேக் வந்து ஒர்க் ஆகும். ஓகேவா, ஸோ நான் இங்கே வந்துட்டு ஜஸ்ட் கூகுள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெக்ஸ்ட் வந்துட்டு ஆங்கர் டேக் ஓப்பனிங் டேக்குள்ளேயும் க்ளோசிங் டேக்குள்ளேயும் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா இன்பிட்வீனில் மென்ஷன் பண்ணிக்கிறேன். இப்போ போயிட்டு வெப்சைட்டில் ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தீங்கன்னா பாருங்கள், நம்ம ஆல்ரெடி இமேஜ் வச்சுருந்தோம் லாஸ்ட் வீடியோவில். இப்போ பாருங்கள் என்ன ஆகிடுச்சு, ஒரு டெக்ஸ்ட் வந்து வந்துடுச்சு. இதை கிளிக் பண்ணால் ஸோ இது பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது, ஒரு லிங்க் மாதிரியே இருக்குது. இப்போ இதை கிளிக் பண்ணால் என்ன ஆகுது நமக்கு, ஸோ google.com அஃபிஷியல் வெப்சைட்டுக்கும் என்னவாகுது, இது வந்துட்டு நமக்கு கூட்டிகிட்டு போகுது. ஓகேவா, ஃபைன். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஆங்கர் டேக். இப்படி தான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம ஒரு வெப்சைட்டில் வந்துட்டு ஒரு லிங்க் வந்துட்டு எம்பட் பண்ணுவோம். ஓகேவா, ஸோ இந்த இடத்துல நம்ம வந்துட்டு டெக்ஸ்ட் மட்டும்தான் வைக்கணுமா, நார்மல் டெக்ஸ்ட் மட்டும்தான் வைக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு அவசியமும் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இதுக்குள்ளே என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஹெச்னு எழுதிக்கலாம். ஸோ ஹெச்ஒன்லேருந்து என்ன பண்ணணும்னா விசிட் அப்படின்னு போடலாம். ஸோ இப்போ இது வந்து என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ரெஃப்ரெஷ் பண்ணில பாருங்கள், ஹெச்1 அப்படின்றப்போ உங்களுக்கு போல்டாக ஸோ ஹெட்டிங் சைஸ்லேயே வந்துட்டு என்னவாயிடுச்சு, டெக்ஸ்ட் வந்துடுச்சு. ஸோ இது வந்துட்டு லிங்காகவும் மாறிடுச்சு. ஸோ ஹெச்1 என்னவா பண்ணிட்டோம், நம்ம லிங்காக மாற்றிட்டோம். ஓகேவா, ஸோ இந்த மாதிரி நீங்கள் எந்த டேக் வேணும்னாலும் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஆங்கர் டேக்குள்ளே எழுதிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இமேஜ் வச்சிங்களா, இப்போது இந்த ஹெச்1 கிளிக் பண்ண என்ன ஆகும், நமக்கு google.com போகுது இல்லையா. சேம் அதே மாதிரி என்ன பண்ண முடியும் அப்படின்னா நம்மளால் ஒரு இமேஜ்லேயும் வந்து வைக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ நான் இமேஜ் வச்சு காட்டுறேன். ஸோ ஐஎம்ஜி ஸோ ஜஸ்ட் என்டர் ப்ரெஸ் பண்ணிட்டு ஜஸ்ட் மினிட். ஓகே, ஸோ இந்த ஹெச்1 வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா டெலீட் பண்ணிட்டு ஐஎம்ஜி அப்படின்னு சொல்லிட்டு போடுறேன். ஸோ // இமேஜஸில் இருக்கக்கூடிய logo.jpg ஜஸ்ட் இப்படி கொடுத்துட்டு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஹைட் விட்த் வந்து கொடுப்போம். ஹைட் வந்துட்டு ஒரு 200 பிக்சல் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணுவோம். பாருங்கள் இப்போ வந்துட்டு என்ன ஆயிடுச்சு, நமக்கு
ஒரு இமேஜ் வந்து வந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியும். இது வந்துட்டு நார்மல் இமேஜ். நார்மல் இமேஜ்ல நம்ம மவுஸ ஹோவர் பண்ணோம்னா, மவுஸ கொண்டுட்டு போனோம்னா, அது வந்து என்னவா இருக்கு? ஆரோ மார்க் மாரி இருக்கு. இதுவே பக்கத்துல உள்ள இமேஜ் வந்து என்னவா இருக்கு நமக்கு? லிங்கா இருக்கு. ஒரு லிங்க்குக்குள்ள தான் இந்த இமேஜ் குடுத்துருக்கோம். இப்ப பாருங்க, நான் ஜஸ்ட் இதுக்குள்ள கொண்டுட்டு போறேன். என்னவாகுது உங்களுக்கு? ஒரு ஹேண்ட் ஐகான் வருது. ஓகேவா? ஸோ மவுஸ் வந்துட்டு சேஞ்ச் ஆகுது. ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணுது? இது வந்துட்டு ஒரு லிங்க் அப்டின்னு சொல்லிட்டு மவுஸுக்கு வந்து தெரியிற மாதிரி சஜெஸ்ட் பண்ணுது. ஓகேவா? இப்போ இத கிளிக் பண்ணோம்னா என்ன ஆகும் நமக்கு? சேம் google.com வந்துட்டு போகும். ஓகேவா? ஸோ இந்த மாரி தான் என்ன பண்ணுவாங்க அப்புட்ன்னா, நீங்க வந்துட்டு நெறைய வெப்சைட்லாம் போனீங்கன்னா, ஆடுன்னு சொல்லிட்டு பட்டன் இருக்கும். ஸ்கிப் ஆடுன்னு சொல்லிட்டு பட்டன் தான் இருக்கும். பட் அத கிளிக் பண்ணா என்ன ஆகும்னா, உங்களுக்கு வந்துட்டு இதே மாதிரி வேற ஒரு வெப்சைட்டுக்கு தான் கூட்டிட்டு போகும். ஆட் வந்து என்னவாகாது? ஸ்கிப் ஆகாது. அதே மாதிரி மோஸ்ட் ஆஃப் த ஆட் சைட்ஸ்லாம் இந்த மாரி தான். ஒரு இமேஜ்ல என்ன பண்ணிருவாங்கன்னா, லிங்க் வந்து வச்சுருவாங்க. நீங்க இமேஜ க்ளோஸ் தான் பண்ணுவீங்க. ஆனா என்ன ஆகும்? அந்த இமேஜ்ல இருக்கக்கூடிய லிங்க்குக்கு வந்துட்டு போகும். ஓகேவா? ஃபைன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க நல்லா நோட் பண்ணீங்கன்னா தெரியும். ஓகே. இப்போ வந்துட்டு ஏ டேக் வந்துட்டு நம்ம இது பண்ணியாச்சு. ஜஸ்ட் a minute. ஸோ ஹெச்ரஃப் இதெல்லாம் குடுத்தாச்சு. பட் இந்த இடத்துல நோட்டீஸ் பண்ணீங்கன்னா தெரியும். இப்போ நான் இந்த இமேஜ கிளிக் பண்றேன்னா என்னவாகுது அப்புட்ன்னா, இந்த வெப்சைட் அதாவது நம்ம டெவலப் பண்ண வெப்சைட் போயிட்டு, அதுக்கப்புறம் தான் என்னவாகுது google.com வந்து லோட் ஆகுது. ஸோ எனக்கு இப்படி ஓப்பன் ஆகக்கூடாது. நான் கிளிக் பண்ணா என்ன ஆகணும் அப்புட்ன்னா, எனக்கு தனியா இது வந்துட்டு நான் கிளிக் பண்ணது வந்து தனியா ஒரு பேஜ்ல வந்துட்டு ஓப்பன் ஆகணும். ஸோ அந்த மாரி நேரத்தில நீங்க வந்து என்ன பண்ணலாம்னா, டார்கெட் அப்புட்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆட்ரிபியூட் இருக்கு. டார்கெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆட்ரிபியூட் இருக்கு. ஸோ இதை எப்பயும் போல ஏ டேக் ஓப்பனிங் டேக்ல கொடுத்துட்டு அண்டர்ஸ்கோர் பிளாங்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. அண்டர்ஸ்கோர் பிளாங்க் அப்படின்னா பிளாங்க் பேஜில் வந்துட்டு ஓப்பன் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாருங்க, நான் கிளிக் பண்ண என்ன ஆகுது? ஸோ இதுலேயே போகுது இல்லையா? இப்போ ஜஸ்ட் நான் சேவ் பண்ணிட்டேன். என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, நான் வந்துட்டு ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ வெப்சைட்டோட அவுட்புட்டை ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன். இப்போ இதை வந்துட்டு நான் கிளிக் பண்ணுறேன். பாருங்கள் என்னவாகுது, எனக்கு நியூ டேப் ஓப்பன் பண்ணி அதில் வந்துட்டு என்ன பண்ணுது, இந்த லிங்க்கை வந்துட்டு லோட் பண்ணுது. ஸோ பேக் எண்டில் விச் மீன்ஸ் பின்னாடி நம்ம வெப்சைட் வந்து கோடிங் பண்ணது வந்துட்டு அதோட அவுட்புட் வந்து அப்படியே இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கிளிக் பண்ணி நியூ டேப்பில் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், டார்கெட் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்ரிபியூட் வந்து யூஸ் பண்ணணும். அதுக்கு வந்துட்டு என்ன வரும், டார்கெட் அப்படின்ற ஆட்ரிபியூட்டுக்கு வேல்யூ வந்துட்டு அண்டர்ஸ்கோர் பிளாங்க். ஓகேவா? அண்டர்ஸ்கோர் பிளாங்க்ல என்ன பண்ணும், பிளாங்க் பேஜ் ஓப்பன் பண்ணி அதில் வந்துட்டு வெப்சைட் வந்து லோட் பண்ணும். ஓகேவா? ஸோ ஏ டேக்ல ஓப்பனிங் டேக், க்ளோசிங் டேக், அதுக்கப்புறம் ஆட்ரிபியூட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்ரஃப் பார்த்துருக்கோம், டார்கெட் அப்படின்றத வந்துட்டு பார்த்துருக்கோம். ஓகேவா? ஃபைன். ஸோ இதோட இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கலாம். அப்கமிங் வீடியோஸில் அதுக்கடுத்து வரக்கூடிய பேசிக் டேக்ஸ் எல்லாம் வந்துட்டு நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம். ஓகேவா? ஃபைன். ஸோ பை. Thank you.